சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. சக்தி விலையாக மிக சிறப்பாக இந்த கிராமத்து பரிகாரங்கிற முறையில் அழகா சிறப்பா உண்மையிலே இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தால் நேரடியாக கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜோதிட ஆடவர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் உண்மையிலே சிறப்பான ஒரு பதிவு கிடைச்சிருக்குது. அதுபோல விழுப்புரத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிற கவியரசன் அவர்கள் இப்பொழுது இந்த மேடையை சிறப்பித்து அவருடைய பதிவை இங்கே சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். श्री आंजनेयमदि पाडलानां कांचनाद्रि गमनीय विग्रहं भार्याद्रि रमलाभाषणं भावयामि भावमनन्दनं यात्रयात्रि अनधिकृतं तादृकृतं च काञ्जलिं बाष्पवारी परिपूर्णलोचनं मनोजपं मारुतं तुल्यवेदं जिदोन्तर्यं बुद्धिमदं वरिष्ठं वादात्मजं वानरदयेदं मुख्यं श्रीरामश्रीनवमी बुद्धिर्बलं योगत्र निर्वात्यम् आरोगद अजज्यायं वाक्परिदं अनुमत् मरणद्भवत्ते श्रीरामजयं श्रीरामजयं. मर्यादैக்குரிய श्री कावेरी ஜோதிட சங்கத்தின் அவரவர் பதவி கொண்டிருக்கின்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உதவி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காவேரி ஜோதிட சங்கத்தின் கருத்தரங்கத்தை அலங்கரித்து வந்திருக்கின்ற ஜோதிட மாமேதைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் குரு பெரியோர்களுக்கும் குருமார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசான்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன். விழுப்புரம் மாவட்டம். எனது சொந்த ஊர் கப்பியாமுளியூர். எனது கைபேசி எண் 96 29 96 29 0 5 19 22 இந்த கைபேசி எண். இப்பொழுது நான் பேச போகிறது சில ஜோதிட கருத்துக்களை இங்கே பதிவிடுகின்றேன். பொதுவாக இன்று சனிக்கிழமை என்றாலே யாருக்கும் ஒரு முதற் காரியங்களை செய்வதற்கு யோசிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும், ஆனால் இந்த கருத்தரங்கம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நடைபெறுகின்ற கருத்தரங்கள் அனைத்துமே சனிக்கிழமை நடைபெறுகிறது. அதன்படி அதே போன்று சனி ஒரு நல்ல கிரகம்தான். சனி எல்லாரும் கெட்ட கிரகம்னு சொல்லுவோம். அது கிடையாதுங்க. நாம் இருக்கும் இடத்தில் இருந்தால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அதே போன்று ஒரு பாடல் இருக்கிறது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சபிக்குமா, அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சபிக்குமே, கருடன் சொன்னது இதில் கருத்தும் உள்ளது என்று கூறியிருப்பார்கள். இதற்கு காரணம் என்னன்னா, பாம்பு சிவன் கழுத்தில் இருக்கும் வரை அதுக்கு பாதுகாப்பு உண்டு. அதே பாம்பு வயல்களிலேயோ புல்லுகளே வச்சுக்கலாம், கடனை ஏழ்படலே இறந்து வரும். அதே போன்றுதான் சனி பகவானும் அந்தந்த நம்முடைய செயலுக்கும் சிந்தனைக்கும் அறிவுக்கும் நம்முடைய நற்காரியங்களுக்கும் தகுந்த பலனை அளிக்கக்கூடிய கிரகம் தான் இந்த சந்திரன். இப்ப சந்திரன் இது சனி பகவான். இந்த சனி பகவான் பார்த்தோம்னா ஒரு லக்னத்தில் இருந்தா அவர் இவர் சோம்பேறியா இருப்பாரு, இவர் எதையும் செய்ய மாட்டாரு, இவருடைய பேச்சுலாம் அப்படிதான் இருக்கும், இப்படிதான் சொல்லக்கூடாது. அவருடைய பேச்சு ஏன்னா சிந்தனையும் சிறப்பும் அறிவும் ஆற்றலும் பொறுமையாகவும் இருக்கும். அதாவது எடுத்தும் கவுத்துன்னு பேச மாட்டாரு, எல்லாத்திலையும் சுலபமா நடப்பாரு. ஆனா காரியம் கச்சிதமாக முடிப்பார்கள். இந்த சனி பகவானுடைய ஆற்றலை இப்படி அமைத்து கொள்ளும். அதே போன்று சனி பகவானுக்கு முக்கியத்துவமானது அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, பொங்கு சனி, மங்கு சனி அப்படி என்று பல விதமா சொல்லுவோமே தவிர அதெல்லாம் நம்ம தான் சொல்லிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 3, 6, 11 இருப்பது மிக மிக சிறப்பு. அதே போன்று மீது வீடுகள் இருந்த சிறப்பு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்லையும் சிறப்பு தான். அதாவது அவர் வாங்கக்கூடிய நட்பு நட்சத்திரங்களும் நட்பு காரக தத்துவங்களிலும் நட்பு கிரகங்களிலும் அது சேர்ந்திருக்கும் போது அந்த நன்மையான வேலையை எடுத்துக்கொள்ளுமே தவிர தீய வேலையை எடுத்துக்கொள்ளாது. அதாவது பகைவனுக்கு மட்டுமே தான் பகையை தவிர எல்லாருக்கும் பகைவன் கிடையாது. அதே போன்று நண்பனுக்கு மட்டுமே நண்பனை தவிர எல்லாரும் நண்பனாக இருக்க முடியாது. இந்த கிரகத்துடைய தனிப்பட்ட ஒரு வலிமையும் வாய்மை என்னன்னா இதுதான். அதே போன்றுதான் நம்ம மனிதர்களும் நம்மளும் பாருங்க, ஆள் பார்த்து தான் அமருவோம், ஆள் பார்த்து தான் உட்காருவோம், ஆள் பார்த்து தான் பேசுவோம், இடம் பார்த்து தான் சொல்லுவோம்.
அதே போன்று அந்தந்த கிரகங்களுக்கும் தகுந்த மாதிரி சனி பகவான் நடந்து கொள்வார். அதே போன்று சனி பகவானை யாரும் குறை கூறவே முடியாது. ஏன்னா நமக்கு அவர் தொழில்காரன் அவரை விட்டு அவரை பெருமையாக சொல்றோம். ஆனா மற்றவர்கள் அவர் தவறா நினைக்கும். அப்படி நினைக்கக்கூடாது. இப்ப பாருங்க, 5ல நின்னாக்கா தூக்கம் தான் சரியா வரான்னு சொல்லுவோம். நீ தூக்கம் வரன்றது அதெல்லாம் சனி பகவானை குறை சொல்லக்கூடாது. உங்களுடைய அஜாக்கிரதையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் சிந்தனைகளையும் நீ தொழில்நிலை ஏற்படும் போது உங்களுக்கு தூக்கம் கெடுக்கிறது. சரி, அப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் கெடுவதுன்னா உங்களுடைய பராமரிப்பு குறைபாடால் ஏற்படுறதா தூக்கம் குறைவுன்னு சொல்லுவோம். அதே போன்று சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கோ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலையோ குரு பார்வையிலையோ இல்ல குருவுடைய வீடுகள்லயோ சனி பகவான் அமர்ந்து வந்தான்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். தொழில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்க வட்டிக்கு விடலாம், அதாவது ஃபைனான்ஸ் விடலாம். இது மாதிரி ஒரு தத்துவங்களை ஏற்றி பற்றி கொடுக்கும். அதே போன்று 8ஆம் இடத்துல சனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் வேறன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் காப்பீடு இருக்குது. ஆனால் ஆயில் காரன்னு சொல்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். அப்போ அந்த இடத்துக்கு மாத்திரம் நம்ம சனியை தேவைப்படுது. அப்போ நம்மளுக்கு ஆயில் பங்கம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்போ மாத்திரம் சனியை போட்டுறோம். அதே வேற இடத்துல இருந்தால் சனி எனக்கு 2ல் இருக்குது, எனக்கு 2 பொண்டாடி கொடுக்கணும், அப்புறம் எனக்கு என் குடும்பத்துக்கு கட்டுமானு கிடையாது. சனி 2ல் இருப்பதுன்னா உன்னை திருத்துவதற்காக தான் 2ல் உட்கார்றாரு. அதாவது நீங்கள் யார் யார் குடியெல்லாம் கெடுக்கிறீங்களோ அதை கெடுக்காத இருக்கிறதுக்கு தான் அவங்களை 2ல் உட்காந்து உன் குடும்பத்தை கெடுத்தா எப்படி இருக்குன்ற அந்த வழியை உணர்த்த தான் 2ல் சனி பகவான் உட்காருவார். அதுக்காக சனியை போயிட்டு 2ல் உட்காந்துட்டாரு எனக்கு 2 தாரம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. அதுதான் சொல்றேன், காலத்தை அதாவது பருவத்தே பயிர் செஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த தோஷம் அது இதுன்னு சொல்றதுலாம் கூட கொஞ்சம் நிறுத்திக்கிறது நம்மளுக்கு நல்லதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா தோஷம் சொல்லி நம்ம சிலர் வயதெல்லாம் கடத்துறோம். அதுதான் பருவத்தை பயிர். ஆடி மாசத்துல பயிர் செஞ்சா பாருங்க அத்தனையும் மணி ஆகும்னு சொல்லுவாங்க. அதே பருவம் தவறி செஞ்சா பாருங்க பழுதாகும். எப்படி மழையில வெயில்ல காத்துல பட்டு எதுவுமே சொல்லப்படாது. அதே போன்றுதான் நீங்க நம்ம பருவத்தை பயிர் செய்வதுதான் நல்லது. இப்போ ஒரு நிகழ்வு நடத்துறோம்னா எப்படி காலையிலே தொடங்கணும். அப்ப காலையில என்ன வளர்ச்சி இருக்கும். அதே சாயங்காலம் தொடங்க முடியுமா? முடியாது. அதாவது ஒரு திருமணத்தை நம்ம பண்றது எதுக்கு வரும்? காலையில ஆரம்பிச்சு சாயங்காலமா ஆரம்பிச்சு காலையில தாலி கட்டணும். எதுக்கு? அப்போ வளர்ச்சி பெறுவதுதான். எப்பவுமே வளரும் காலங்களில் நம்ம எதையும் செய்யணும். அப்போ வளரும் காலங்களில் செய்யும் போது நமக்கு மிக மிக சிறப்பை தரும். அதே போலதான் சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 3ல் வச்சுங்க ஆள் அடிமைத்தனம் கிடையாதுங்க. சொந்த தொழிலே அப்படி இல்லைனாக்க அரசு வேலை, அரசு சம்பந்தப்பட்டவன வேலையை கொடுப்பாருங்க. அதே மாதிரி 5ல் இருந்துனாக்கா எனக்கு புத்திர பாக்கியம் இருக்காது, எனக்கு புத்திரம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே பாருங்க அது நட்பு கால் வாங்கிடுதான்னு பார்க்கணும். நட்பு நட்சத்திரங்கள்ல கால் வாங்கிருக்குதா, இல்ல நட்பு வீடுகள்ல இருக்குதா, இல்ல அதுக்கு நட்பு கிரகங்கள் பார்வையில் இருக்குதா, அல்லது சுப கிரகங்கள் பார்வையில் இருக்குதா பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் புத்திரான் கண்டிப்பா உண்டு, குழந்தை பேரு கண்டிப்பா நடக்கும். அதே போன்று 6ல் சனி இருந்தால் சிறப்புன்னு சொல்லியிருக்கேன். 6ல் சனி இருந்தால் தாங்க கவர்மெண்ட் ஜாப்பு, அதாவது 10/6 சம்பந்தப்பட்டதான் அரசியல்வாதி, அரசியலினுடைய தன்மையை பேச முடியும், அரசியலில் நீங்கள் இருக்க முடியும், அரசியலை போய் தொட முடியும், அரசியலில் போய் நீங்கள் பதவி வகிக்க முடியும். அதே போல் அதுக்கும் அந்தந்த இடத்துக்கும் அந்தந்த வழி தான். அதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க வளைஞ்சாலும் வழியே போகணும்னு சொல்லுவாங்க. அந்த வழியை நம்ம பின்பற்றோம்னாக்க சனியுடைய தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம். சனியை பொறுத்தவரை எதுவுமே கெடுதியான ஒரு செயல் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பரிகாரத்தை அதற்கான பலனை அவர் கொடுக்க தான் அந்தந்த இடத்துல உட்காந்துருப்பாருங்க. அதே போன்று சனி பகவான் ஊனமுற்றன்னு சொல்லுமோ தவிர அவர் ஊனமுற்ற காரணம்னு கேட்டினாக்கா அது வரலாறு வேற புராணத்தில், அதை விட்டுருங்க. அதே போன்று நம்ம தர்மம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஊனமுற்றல் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு கேட்டினாக்கா இந்த ஊனமுற்றலுக்கு முக்கியத்துவம் ஏன் தரான்னு கேட்டினாக்கா ஒரு கை கால் போதுன்னா சும்மா கிடையாதுங்க. போன ஜென்மத்தில் அவர் அடுத்தவரை கை கால் எடுத்தவர் தான் அவர். அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவருக்கு கை கால் துண்டிக்கப்படுகிறது. அதே போன்று ஒருவரை வெட்டி கொலை செய்யப்படுதுன்னா சாமர்த்தியம் இல்லை. போன ஜென்மத்தில் அவர் அதே கொலை பழியை சுமந்தவர் தான் இப்போ அவர் கொலைக்கு ஆளாகிறாரு. இதுதான் சனியுடைய வேலையே. அதே போன்று அடிக்கடி பார்த்தீங்கன்னா காவல் நிலையமும் வழக்காடு மன்றமும் போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் அவங்க செய்த கட்ட பஞ்சாயத்து, போன ஜென்மத்தில் அவங்க செய்த துரோகமான வழக்கு விசாரணைகளை செஞ்சது, பொய் சாட்சி சொன்னாங்க, இவங்க தான் போயிட்டு வழக்கு விசாரணை நடந்திருக்க வேண்டியணும். இதுதான் சனியுடைய வேலை. அதனால சனி கெட்ட கிரகம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது.
அதே போன்று 7 சனின்னா காரணம் என்ன? போன ஜென்மத்தில் உன்னுடைய மனைவியை நீ துன்புறுத்திருப்ப, இல்லை அடுத்த ஒரு மனைவியை துன்புறுத்திருப்ப. அதனால தான் அவனுக்கு 7 உட்காந்துக்கிட்டு அந்த வலியும் வேதனையும் அந்த துன்பத்தையும் அனுபவிக்கிறதே தான் அவனுக்கு 7 வந்து உட்காராரு சனி பகவான். அதுக்கப்புறம் 8 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் 9 சனி பகவான் எதுக்கு வர்றாரு? அதாவது பாகிஸ்தானம் என்ன, தன்னுடைய தந்தைக்கு நீங்கள் சோறு தண்ணி வைக்காம அவரை வந்து துன்புறுத்தியது, இதெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் நடந்தது. அதுதான் கர்மகாரகன் சொல்கிறது. கர்மம் என்றால் தொழில் மட்டும் கிடையாதுங்க, பாவச்சேலை செய்யலாம், அதுவும் கர்மம் தான். அப்போ அதுக்கே தான் 9 வந்து உட்காந்து என்ன பண்ணுறாரு? உன்னுடைய அப்பனுக்கு சோறு போடாது, உன் புள்ள உனக்கு சோறு போடலாம் எப்படி இருக்குன்றத சோதிக்கிறது தான். உனக்கு வந்து 9 வந்து அந்த சனி பகவான் வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு இந்த துன்பங்களை தருவார். அதுக்காக சனி தான் எனக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லுவார். அதாவது தன்வினை தன்னை சுடும், உள்வினை உன்னை சுடும் என்பதை தான் சுட்டி காட்ட வருவார். அதே போல் 10ஆம் கர்மகாரகம், 10ஆம் இடத்துல எதுக்கு உட்காராரு கேட்டால் உனக்குன்னு ஒரு ஜீவனஸ்தானம், உனக்குன்னு வந்து உணவு. அதான் சொல்கிறேனே, நல்லவருக்கும் தீயோருக்கும் கண்டிப்பாக படைத்த இறைவனால் உணவு, உடை, இருக்க இடம், இது எல்லாத்தையும் வந்து கொடுத்தாக வேண்டும். அதனால தான் வந்து 10ஆம் இடத்துல வந்து அந்த சனி பகவான் வந்து உட்காந்து உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. நீ கெட்டவனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், நல்லவனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். இதனால தான் வந்து 10ல் உட்காந்து உனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். அதே போன்று 11 என்னன்னு கேட்டினாக்கா லாபத்தை அனுபவிக்கணும் இல்லையா? அதாவது போன ஜென்மத்தில் நீ விட்டது, அதாவது இந்த ஜென்மத்தில் என் மனைவி பாதியிலே நான் வாழ முடியல, பாதியிலே இறந்துட்டேன், பாதியிலே விட்டுட்டேன்றதை அந்த அபிலாசையை அனுபவிக்கத்தான் 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து உட்காந்துக்கிட்டு அதையும் தீர்த்து வைக்கிறார். அப்போ அங்கே மாத்திரம் நல்லதாக செய்கிறாரு எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு காரணம்னா அப்போ போன ஜென்மத்தில் நீ ஏமாந்ததை இந்த சமயத்தில் நீ வாங்கி அனுபவின்னு சொல்கிறது தான் இந்த 11ஆம் இடம். அதுக்கப்புறம் 12ஆம் இடம் எப்படி நீசம் சொல்லுவாங்க இல்லையா? நீசம் கிடையாது. 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் செயல்படுதோ அவர்கள் மட்டும்தான் அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு நல்ல உணவு, நல்ல உடை, பெண்கள், அதாவது நம்மளுடைய மனைவியோடு துணைவியோடு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். நம்மளுக்கு வந்து தொழில் வந்து முதலீடு செஞ்சால் தொழிலில் லாபம் வருமா வராதா, இது எல்லாத்தையும் அந்த இடத்துல எப்படி நீ கஷ்டப்பட்டு அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கிறது தான். அதான் வந்து 12ஆம் இடம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்க எத்தனை பேர் பிறந்தாலும் 12 கட்டங்களிலும் 27 நட்சத்திரங்களிலும் இதில் மட்டும்தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டும். அனைவருக்கும் இந்த 12 கட்டத்திலே தான் ஜாதகம், இந்த 27 நட்சத்திரத்திலே தான் ஜாதகம், இந்த 27 யோகங்கள், இதில் தான் வந்து எல்லாமே முடிகிறது. அதனால் சனி பகவான் பொறுத்த வரையில் நல்ல கிரகம்தான், தீமையான கிரகம் கிடையாது. நாம் செல்லும் இடத்தை பொறுத்தும் நாம் பேசும் இடத்தை பொறுத்தும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே போன்று அந்த சனி பகவான் நடந்து கொள்வார். அதுதான் முதல் சுற்று சனி. முதல் சுற்று சனி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 30 வருடத்துக்கு வரும் ஒரு ஐட்டம். அது எப்படி வரும்? முதல்ல வந்து உன்னை எச்சரிச்சுட்டு போவோம், நீ செய்கிற தவறுகளை சுட்டி காட்டிட்டு ஒரு ஆட்டமாக உன்னை சுட்டி காமிச்சிட்டு போவோம். 2வது சனி வரும்போது உன்னை கண்டிப்பாக கை காலை உடைக்கும், இல்லைனாக்கா உன்னை தொழிலை முடக்கும். நீ என்ன தவறு சரி அந்த தவறு உன்னை தண்டனை செஞ்சுட்டு போகும். 3வது சுட்டு வரும்போது தான் நம்மளுடைய ஆயுளை எடுக்கக்கூடும். இதுதான் இந்த சனியுடைய கர்ம வினைகள், சனியுடைய கர்மா. அதனால சனி பகவானை பொறுத்தவரையில் எதை செய்தாலும் அதுக்கே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார், கரெக்ட் தான், அது மாத்திரம் சொல்ல முடியுது. ஆனால் அடுத்த கிரகத்தில் இருந்தால் மட்டும் நம்ம தப்பாக சொல்கிறோம். சனியை பொறுத்தவரையில் மிக சிறப்பு. அதே போன்று கும்ப வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளும் சிம்ம வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளும் எந்த விதத்திலையும் அவர்கள் ஏழ்மையாக வாழ்நாளை கழிக்க மாட்டார்கள். 80 வயதானாலும் அவர்கள் வந்து வளமான வாழ்வை வாழ்ந்து தான் செல்லுவாங்க, வசதியாகவும் வாய்மையாகவும் இருப்பாங்க. அதே போன்று நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நட்சத்திரங்கள் அதிகமான வருடங்களை பலன் வைத்து எடுத்துக்கொள்கிறதோ அந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்க அனைவருமே கோடீஸ்வரர்கள் தான், பணக்காரர்கள் தான், லட்சாதிபதிகள் தான். ஆனால் நம்ம குறைவான நட்சத்திர நாட்களில் பிறகுறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாருமே இது ஏன்னு கேட்டினாக்கா இவங்களுக்கு இதுதான், அதாவது சிஷ்ட பரிபாலனம் சொல்லுவாங்க. அதாவது துஷ்டருக்கு சிஷ்ட பரிபாலனர் மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள் மட்டுமே நீ வாழ்ந்தாலே போதும், உனக்கு இதே அதிகம் அப்படின்றது தான். அதனால யாரும் வந்து பணக்காரர்கள் யாரும் தாழ்மையானவர்கள் இல்லை. அதே போன்று இந்த பிறவியில் நீங்கள் ஏழ்மையாக இருந்தால் அடுத்த பிறவியில் நீங்கள் பணக்காரராக இருப்பீர்கள். இந்த பிறவியில் நீங்கள் பணக்காரராக இருந்தால் போன பிறவியில் நீங்கள் ஏழ்மையாக இருப்பீங்க. இதனால வந்து இதுதான் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அதே போன்று நமக்கு வந்து பிறவி பார்த்தீங்கன்னாக்கா 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க. அதாவது 7 ஜென்மம் 47 பிறவிகள் இருக்குது இதில். அது மாதிரி நம்ம 47 பிறவி நம்ம எடுத்து வருவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு
ஒன்றா புரியிடும். யாரும் வந்து குறைவான இல்லை. அதனால் சனியை பொறுத்தவரை மிக மிக ஒரு சிறப்பான கிரகம். சனி கொடுக்க யார் தடுப்பார் என்பதை சொல்வதைப் போல சனியுடைய இருக்கும் இடங்களும் நாம் அதை பயன்பற்றும் விதங்களும் சரியாக இருந்தால் சனி திசை நமக்கு யோகங்களாகவே மாற்றி கொடுக்கும் என்று பேசி இதுவரை எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த மேடையில் சந்திப்போம் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா கவிவேந்தன் ஐயா அவர்கள் சனி கிரகத்தினுடைய சனி பகவானுடைய கிரகத்தினுடைய எடுத்து அவர் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சனி கிரகம்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம்ங்கிறது இருக்குது மக்கள் மத்தியில். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கய்யா. நீங்கள் துஷ்டனை கண்டால் தூரம் போன்னுவாங்க. ஆனால் துஷ்டனை நம்ம சாதகமாக வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் ஜாலியாக போகலாம். துஷ்டனை கண்டால் தூர விலகுன்றது ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் அந்த துஷ்டனையே நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா யாரும் நமக்கு பக்கத்தில் இருக்கா, அந்த துஷ்டனே நமக்கு பக்கத்தில் இருக்கா. அப்போ சனியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று காலபுருஷ தத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சனி எங்கேயா நீசம்? மேஷத்தில் நீசம். மேஷம் தானே காலபுருஷனுக்கு லக்னம். அங்க ஏன் போய் சனி நீசம் ஆகுது அப்படின்னா, நீ தூரம் இருந்து வச்சுக்கோ, சனிய லக்னத்துல கொண்டாந்து கூட வச்சுக்காத, கொஞ்சம் தூரமா வச்சுக்கன்னு காலபுருஷ தத்துவம் சொல்கிறது. அப்ப சனி 7ஆம் இடத்துல இருந்தா ஐயோ ஐயோ திருமணம் லேட்டு, திருமணம் அப்படி தடைக்கு தாமதம்னு சொல்றாங்க. காலபுருஷன் தத்துவத்தில் சனி எங்கே உச்சமாகிறார்? துலாத்தில் 7ஆம் இடத்தில் உச்சமாகிற கிரகத்தை போய் 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னு ஏன்பா பயப்படுறீங்க? அவரு நிலையான ஒரு மனைவியை தருவதற்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. தெரியுதுங்களா? தாமதமாக நடந்தாலும் சிறப்பாக நடத்தி வைக்கணும்னா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க அவரு. காலபுருஷ தத்துவம் அதுதானே உங்களுக்கு காட்டுகிறது. 7ஆம் பாவத்தில் தானே உச்சமடைகிற கிரகம். அப்ப உங்களை கேட்கிறது, 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சனி இருந்தால் அது சிறப்புன்னு ஏன் பண்ண முடியாது? யோசிக்க முடியாது? ஏன் பயப்படுறீங்க? ஐயா சென்னையிலிருந்து கேதுவுடைய காதல்னு சொல்ற அளவுக்கு சங்கர் ஐயா வந்திருக்கிறாங்க. காயத்ரி சங்கர் அவர்கள், அவர்களை வருக 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 என்று காவேரி சங்கம் சிறப்பாக வரவேற்கிறது. அமருங்கள் ஐயா. சுமதி மேடம் வந்திருக்கிறாங்க, அது போல கரூர்ல இருந்து, அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மோகனா மேடம் மண்ணின் மைந்தலுங்கிற மாதிரி நம்மளுடைய திருச்சி மோகனா மேடம் வந்திருக்கிறாங்க, அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதனால அந்த சனி பகவானை சம்பந்தமா எடுத்து பேசிய நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவரை கௌரவிக்கும் வகையில் நம்மளுடைய சங்கத்தினுடைய துணை செயலாளர் செந்தில் அவர்கள் அவரை கௌரவிப்பார். அனைவருக்கும் உற்சாகமான